சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். முத்துக்கு என்ன நடக்குன்னே தெரியல. நம்ம சுற்றி என்ன நடக்குன்னே புரியாமல் இருக்குது. போலீஸ் நம்மளை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் மனோஜ் ரொம்பவே அட்டப்பொருளி பண்ணிகிட்ருக்காரு. இந்த பாருங்கள், இந்த வீடியோ வர வைரல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்பவே முத்துவை அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் எத்தனை வாட்டியும் உங்கள் பையன் முத்தை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் அவனை சப்போர்ட் பண்ணி என் பையன் அவன் பண்ணது பூரா நியாயம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி பாருங்கள், வீட்டை மட்டும் அசிங்கப்படுத்திட்டு இருந்தான். இப்போ ஊர் உலகத்துக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டான். இன்னும் எப்படி இந்த ஊர் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு தலையை நிமிர்ந்து நடக்க முடியும்? நம்ம சொந்தக்காரன் முன்னாடி அசிங்கம் தான் பட வேண்டியிருக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அண்ணாமலையால் எந்த பதிலும் பேச முடியல. மீனாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னடி ஒவ்வொரு விஷயமும் உன்னை கெட்டு தானே பண்ணுவான், இந்த விஷயமும் உன்னை கெட்டு தான் பண்ணானா அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு எப்படி அத்தை தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவளுக்கு எப்படி தெரியும், அவளும் நம்மளை மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நம்மளை மாதிரிலாம் நினைக்க வேண்டாம், எல்லாம் இல்லாத பொருளாதெல்லாம் அவனை சொல்லி விட்டு இந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் வாயை மூடிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏன்ட்ட சொல்லதுக்கும் உங்கள் பையனை நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் நம்ம பையனும் கூட தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க இங்கே பாருங்கள், அவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இன்னும் இந்த முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி முத்து நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்னோடய பையன் தான் சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் நம்பர் அவன் தான் கொடுத்தான், இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருக்காப்புல, அவருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து மட்டும் போடணும் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவருக்கு இப்போ அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவரை கூப்பிட்ருக்கோம். என்ன சார் தப்பு செஞ்சான் வச்சான்னு கேட்குறாங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப சரியான காரியமாக கெட்ட காரியம் தானே, அது தப்பு தானே, அவரால் எவ்வளோ பேருக்கு பிரச்சனை, அதனால் அவரை மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் நாங்கள் விசாரித்து எஃப்ஐஆர் போட போகிறோம். எஃப்ஐஆர் போட்டால் ரிமாண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடலுக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்கு வீட்டிலேருந்து ஒரு ஆள் வரணும், அதான் அவளை கூப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, சார் எங்கள் பையன் டியூட்டி நேரத்துலையோ பகல்லையோ குடிக்கிற பையன் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ இந்த வீடியோ பொய்யா, அந்த வீடியோவில் இருக்கிறது உங்கள் பையன் தானே அப்படிங்கிறாங்க. வீடியோவில் இருக்குது என் பையன் தான் சார், ஆனால் அவன் பண்ண மாட்டான் சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, அவன் பண்ணியிருக்கான், என்ன ஆதாரம் இருக்குது, அவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் தகப்பனாவோ தாயாவோ கையெழுத்து போட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி ஆகுறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்தை ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருக்காங்களாம், ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணிகிட்ருப்பான், ஒவ்வொரு அசிங்கமாக பண்ணிகிட்ருப்பான், அவனுக்காக நீங்கள் ஸ்டேஷன் கலைஞ்சிட்ருக்கீங்களா, பேசாமல் அவங்களை தண்ணி தெளித்து வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்பவே அழுகிறாங்க. மீனா கவலைப்படாத, அவன் மேலே எந்த தப்பு இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்போவும் நீங்கள் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா வச்சுட்ருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா, நம்ம என்ன பேசணுமோ பேசிக்குவோம், இப்போ ஸ்டேஷனில் இருக்கான், அவனை கூட்டு வரதுக்கு என்ன முயற்சி அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனை கூட்டிகிட்டே வர வேண்டாம், அவன் அங்கேருந்து வந்தவன் தானே, அங்கேயே போயிடட்டும் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் பார்த்துக்கிறேன், என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் வீட்டில் பெரிய கோடீஸ்வரங்க பெரிய பெரிய அதிகாரிகளை தெரியும், சொன்ன உடனே திறந்து விட்ருவாங்க பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை எங்களுக்கு ஆஃபீஸை தெரியுமோ தெரியாதோ, என் புருஷனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. என் புருஷன் வேலை நேரத்துலையோ பகல்லையோ குடிக்கிறவர் இல்லை, இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலையும் சொல்கிறாங்க, என் பையன் அப்படி பையன் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, என்னங்க அப்படின்னா பையன் கிடையாது, பகலில் குடிச்சிட்டாலே தான் மனோஜ் உள்ளன்னு சொல்கிறான். சுருதி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது அப்படிங்கிறாங்க. உலகத்தில் எத்தனை பேர் குடிக்கிறாங்க, இது ஒரு பெரிய விஷயமா போய்ட்டுருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, என்ன சுருதி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, குடிக்கிறவங்க வீட்டில் இருப்பாங்க, இவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு, இவரால் எத்தனை பேருக்கு பிரச்சனை, இவரெல்லாம் இந்த சமூகத்தில் இவரை தொழில் பண்ண விடலாமா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களே பேசுகிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம வீட்டில் உள்ள ஆளா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் நம்ம வீட்டில் உள்ள ஆள் மாதிரியாக பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ கௌரவமாக இருக்கோம் வைக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயாவுக்கு கூட கொஞ்சம் கடுப்பாகுது. ஏங்க வீட்டுக்கே வரக்கூடாது, நீங்கள் ஸ்டேஷனுக்கு போவீங்களா, உங்கள் பையனை கூப்பிடுவீங்களா கூப்பிடாதுன்னு தெரியாது, இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ நடக்க வேண்டியதை தான் பார்க்கணும், மீனாவா ஸ்டேஷன் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் தலைவருக்கு தெரிஞ்சிருது. தலைவர் தெரிஞ்சோடனே, என்ன முத்து உன்னை எப்படி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க வச்சாங்க அப்படின்னாங்க. சார் அந்த மாதிரி ஆஃபர் போனேன், அவங்க ஆஃபர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்க. எனக்கு எதுக்கு கேன்சல் பண்ணாங்க என்ன வரும்னு எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில் போலீஸ் இந்த மறித்து வாங்க போவோம் அப்படின்னாங்க. நான் பேப்பரெல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொன்னேன். உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. ரிமாண்ட் பண்ணது அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரில, ஆனால் ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு கண்டிப்பாக போலீஸ் தரப்பில் சொல்லணும், அதை சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே அவன் கரெக்டாக தானே கேட்குறாரு முத்து, கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, முத்து நீ ஏன் பேரை சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. தலைவர் என்னை பேசுறதுக்கே அலோவ் பண்ணல, நான் எப்படி தலைவரை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. நான் தற்செயலாக ஃபோன் பண்ண போய் எனக்கு இந்த விஷயம் தெரிய வருது, இல்லைன்னா
உனக்கு என்ன இருக்குமோன்னு எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. என் தம்பி சரக்கே அடிக்கல, நாங்கள் தான் அடித்தோம் வச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. தலைவரே எனக்கு தெரியுது, இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகிடுச்சு, கம்ப்ளைண்ட் வேறு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்லக்கூடாது தலைவரே அப்படிங்கிறாங்க. என்கிட்டையுமே சொல்ல மாட்டிங்களா, என்கிட்ட வந்து அப்பப்போ மாவுளை வாங்கிட்டு இருக்கீங்க, சொல்ல மாட்டேங்கண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. தலைவரே என்ன தான் பண்ணார் தலைவரே அப்படிங்கிறாங்க. உடனே நேராக அவர் தேடி போகிறாங்க. ஏரியா தலைவர் போகிறாரு. இந்த மாதிரி முத்து மேலே நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இன்னி தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே கூட உள்ளவங்க சொல்கிறாங்க, ரயில்வேக்காரரை நம்ம அண்ணாச்சி இந்த ஏரியாவிலே பெரிய அரசியல்வாதி, பெரிய தலைவர், இவரை யாருன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல தலைவர் அதான் அப்படிங்கிறாங்க. அந்த முத்து மேலே நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் உடனே வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நாயக் தலைவர் வாபஸ் வாங்கணும், அவன் இன்னும் எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறாங்க. இன்னுமே வந்து நீங்கள் வந்து அவனை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா என்னையும் நீங்கள் அசிங்கப்படுத்த மாதிரி அப்படிங்கிறாங்க. என்ன தலைவரை உங்களுக்கு எனக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அவன் என் தம்பி, அவனை நீங்கள் வெளியே விடலை அப்படின்னா, விடுறதுக்கு வழி வரல பண்ணலன்னா நான் அவங்கள பகையாக தான் நினைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் வாபஸ் வாங்குறாங்க. உடனே ஸ்டேஷன் விட்டு வெளில விட்டுறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப எழுதுறாங்க, ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எப்போ நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு இருக்காங்க. அப்போ தலைவர் வந்துடுறாரு. அப்போ அண்ணாமலையை பார்த்துட்டு, ஐயா வணக்கம், இந்த தப்புக்கு நான் தான் காரணம், தம்பி குடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னா எங்களை வந்து ட்ராப் மட்டும் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு போக சொன்னோம். தம்பி வந்து போயிட்டு வரேன்னு சொல்ல வர்றதுக்கு எங்களை பார்க்க வந்தான். இந்த சூழ்நிலையில் இதை யாரோ தவறுதலாக வீடியோ எடுத்திருக்காங்க, தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி பண்ணக்கூடாதுல வைக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டாரு. உனக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துக்குள்ளே ஏன் போகிற வைக்க அப்படிங்கிறாங்க. அண்ணா சார் நான் தான் சொல்கிறேண்ணே, அவங்க பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பு எல்லாமே எங்களோட இதுதான் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு புரியுது சார், ஊர் உலகத்துக்கு புரியுமா, இனிமேல் தொழில் அவன் எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை முத்து, என்னை பேசாமல் நம்ம கட்சிக்கு வந்துடு, உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், ஆமாம் நண்பா, நீ ஏன் அப்படி கிடந்து டிரைவர் தொழில் பார்த்து கஷ்டப்பட்டு கிடக்க, பேசாமல் கட்சிக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. தம்பி நண்பா வேண்டாம், நான் இந்த கார் ஓட்டி டிவி கட்டுறது கூட என்னால் முடியாமல் அலைஞ்சிட்ருக்கேன், நான் கட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கட்டும், 4 பேருக்கு நல்லது நடக்கட்டும், என்னால் முடிஞ்சதுன்னா மக்களுக்கு வேலையை பார்த்துட்டு கிடக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி தலைவரை ஸ்டேஷனில் வந்துட்டார். தலையில் தண்ணி தெளித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, தம்பி மனசு கஷ்டப்பட மாதிரி பேசாதுங்க, தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த தப்பு நடக்க காரணம் நானும் ஒரு காரணமாயிட்டேன், பார்ட்டிக்கு நான் கூப்பிட்ருக்கக்கூடாது, அப்படியுமே தம்பி வந்து குடிக்காத தம்பி அப்படி செஞ்சுருக்காங்க, அது யார் செஞ்சுருக்கா என்ன செஞ்சுருக்கான்னு மட்டும் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் கூட உள்ளவர் சொல்கிறாங்க, அதை விசாரிச்சுலாம் தலைவர் அப்படிங்கிறாங்க. அதை யாருன்னு பாரு, நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கும் அதை செஞ்சுருப்பாங்க, எதிர்கட்சிக்காரனுடைய வேலையாக கூட இருக்கலாம். அதுபோக அன்றைக்கி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தம்பி மாலை கொண்டு வரும்போதும் ஒரு ஆள் தடுத்துருக்கு, அதே ஆள் வந்து இதே ஆளாக இருந்தால் என்ன செய்கிறது, நீ விசாரி அப்படிங்கிறாங்க. சரி தலைவர் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை முத்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அவன் இந்த வீட்டுக்கு வராமல் எந்த வீட்டுக்கு போவான் அப்படிங்கிறாங்க. எதனாலும் வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டில் வந்து பேசுகிற அளவுக்கு இல்லை, இந்த வீட்டு பெரிய வீட்டு மருமக 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது ரொம்ப அசிங்கம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அசிங்கமா உனக்கு அசிங்கமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அந்த அம்மாவுக்கு வந்து எப்போவுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, இது ஒரு ஜாக்கா சொல்லி என்னை வெளியே அனுப்ப நினைக்காங்க, நான் போனால் நான் என்ன கிளம்பிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. நீ கிளம்பிடுறியா, நானே உன்னை வீட்டை விட்டு தான் அனுப்பணும் முத்து, இனிமேல் வந்து இந்த வீட்டுக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க நீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, அதாவது நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வந்து நல்லதாக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து தப்பாக தெரியுது, அதுபோக இந்த வீட்டோடைய பேர் கெட்டு போயிடும்னு உங்கள் அம்மா நினைக்கிறா, ஒவ்வொரு நேரமும் இதையே ஒரு பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் நீனும் மீனாவும் தனியாக போயிருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், வீட்டை விட்டு நீங்கள் போங்க, நான் வந்து இனிமேல் போட்டு இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன போகணுன்னு சொன்னால் நான் எங்கேப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நாங்கள் என்ன தப்பு மாமா செஞ்சோம், அவர் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு ஏரியா தலைவரே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவர் சொல்லிட்டாரு, இப்போ அவர் சொல்லிட்டாரு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் வந்துட்டு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியுமாம்மா, எல்லார்ட்டையுமே சொல்லிகிட்டு இருக்க முடியுமா, இந்த வீடியோ பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, இன்னும் தொழிலும் அவங்களால பண்ண முடியாது, அதுபோக வந்துட்டு இந்த வீட்டுக்கும் அவங்களால அசிங்கம் தானம்மா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்களுமே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அதை தான் இப்படி ஒவ்வொரு முறையும் பேசுவாங்க, நீங்களே வீட்டு விட்டு போகணும்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், புரியலன்னு நினைக்கிறேன், இந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் உங்களை வந்து நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வீட்டில் மேலும் மேலும் பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் பேசாமல் தனி கொடுத்துன்னு இருங்க, நான் கூட உங்களோட வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா நான் இப்போவும் போகல,
கொஞ்ச நாள் கழித்து இந்த வீட்டில் பேரன் பேத்தி எல்லாம் வந்த பிறகு நான் முத்துவோட போய் கூட இருந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு அவங்க வீட்டை விட்டு வெளில போனால் தான் நல்லது அப்படிங்கிறாங்க. எப்போ அவங்கள விட்டு போனால் நான் எங்கேப்பா போவேன், நீங்கள் வேணால் வாங்கப்பா போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள், நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட தலைவர், நீங்கள் போகக்கூடாது, அவனையும் அந்த பூக்காரி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு வேறு வழியே தெரியாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. எப்பா நான் வீட்டுக்குள்ளே வரக்கூட எனக்கு அனுமதி இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. நம்மளை அமைதியாக இருக்காங்க. என்னப்பா நீங்கள் கூட ஒரு பதிலும் சொல்ல மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, நீ வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா நீ இரு, முத்து வெளில போட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார வெளியே அனுப்பின பிறகு எனக்கு இந்த வீட்டில் நம்ம ஆகலை, அவர் எங்கே என்னை கூப்பிட்றாரு, அங்கே போகிறது தானே வழி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உங்களுக்கு யாரும் வாடகைக்கு வீடோ ஏதோ தர போகிறதில்ல, நீங்கள் வந்து கேர் ஆஃப் பிளாட்பாரத்தில் தான் இருக்க போகிறீங்க, சரியா, அதனால் வந்துட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் வீட்டு வாசலில் உட்காந்து முத்து மீனா அழுகிறாங்க. மீனா என்னை மன்னிச்சிரு, என்னை நம்பி நீ வந்து கல்யாணம் முடிச்ச, இன்றைக்கி பாரு உன்னை நான் வந்து தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன், என்ன செய்ய போகிறேன்னு என்னால் தெரியல, தப்பே செய்யாததுக்கு நான் வந்து தண்டனை நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் நீங்கள் நினச்சி செஞ்சதா, யாரோ வேண்டாதே செஞ்சுருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு சித்தா ஃபோன் அடிக்கிறாங்க. அக்கா ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்னு சொன்னியாக்கா, என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மாமாவை கூப்பிட்டு வந்துட்டேன், எல்லாருமே எங்களை வீட்டு விட்டு வெளில அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமாவுமா உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ ஒரு பிரச்சனைக்கு வேணும் பிரச்சனைக்கு நீங்களே காரணமாக இருக்கீங்க, அதனால் இப்போதைக்கு நீங்கள் தனியாக இருங்கன்னு மாமாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே நாங்கள் இப்படி அண்ணாமலை மாமா இப்படி செய்வாங்கன்னு நினைக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. மீனா நீங்கள் அங்கங்கே போயிட்டு இருக்காங்கடி, நம்ம வீட்டுக்கு வாங்கடி அப்படிங்கிறாங்க. உடனே அவர் எங்கே சொல்கிறாரம்மா அங்கே தான் போக முடியும், சத்தியாக இருக்கிறதுனால அங்கே வராரா எனக்கு தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி, என்ன மன்னிச்சுக்காடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாரு. நீங்கள் அழாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே போகணுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் எங்கே இதே இடத்துல பிளாட்பாரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, இதில் உறங்கன்னு சொல்கிறீங்களா, நான் உறங்க தயாராக இருக்கேன், என் புருஷன் எங்கே இருக்கார் அங்கே தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீ வேணா அம்மா வீட்டில் இரு, நான் கொஞ்ச நாளைக்கு வந்து வீடை பார்த்துட்டு ஒன்று கூப்பிட்றேன் மீனா அப்படிங்கிறாங்க. அவங்கள இந்த நிலைமையில் விட்டுட்டு நான் போனால் நான் மனுஷியே கிடையாது, நான் போக மாட்டேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் பின்னாடி வருவேன் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ரொம்பவே அழுக வருது. நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம பொண்டாட்டியும் கஷ்டப்படுத்திட்டோமே, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், யாரும் தப்பு செஞ்சால் கேள்வி தானே கேட்போம், கொஞ்சம் வாய் பேசுவோம். அந்த ஜோசியக்காரன் சொன்னால் அதை நான் நம்பலை, பாரு இன்றைக்கி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் யோசனை வருது, மீனா அவன்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பர்ஸில் வந்து 300 இருக்குங்க அப்படிங்கிறாங்க. 300 தான் இருக்கும், சரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. மீனா நான் எங்கே போனாலும் நீ வருவேன்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க அப்படிங்கிறாங்க. நேராக பாட்டி ஊருக்கு பஸ் ஏறுறாங்க. மீனாவுக்கு எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் சரிட்டு என் வீட்டுக்காரர் எங்கே போனாலும் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே மீனாவோட அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை எந்த தப்புமே செய்யலை, வேண்டாதவங்க இப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, அவர் வேண்டாததுக்கு பண்ணிட்டாங்களா, அவர் குடிச்சிருக்காரு, அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கார், என் கையை ஒடிச்சு விட்டார்ல, இன்றைக்கி அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. டேய் பகையாளி மாதிரி பேசுகிறாடா, அது உங்கள் அக்கா உங்கள் மச்சான் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, அண்ணாமலை அண்ணன் கூட கோவத்தில் இருக்கார், இப்போ அவங்க அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இப்படி இருக்குது அப்படின்னுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் இந்த பார்ட்டியை நம்ம கொண்டாடி ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யலாம், நீ வேறு விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு வெளியே போய் நைஸாக பக்கெட் பிரியாணி ஒன்று சின்னது வாங்கிட்டு வா, ஒரு பெரிய பேக்கெட்டு போ, ஏதாவது புக்ஸு கொண்டு வந்த மாதிரி ஏதாவது காட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் போய் ஒரு சின்ன பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து ரோஹிணி ரூமில் வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரோஹிணி நீ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கு எதிராக இருந்த அந்த வீட்டில் ஒரு ஆள் இருந்தாமலாம் அவன் போயிட்டான், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் தான் கிங்காக இருக்கணும், இந்த வீடு உங்கள் பேரில் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ரோஹிணி முடியும், எங்கள் அம்மா பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு வாரிசு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த வீடு உங்கள் பேரில் தானே வரும், உங்கள் அம்மா உங்கள் மேலே தானே பாசம் அதிகம் காட்டுறாங்க, நம்ம அப்படி தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை பவர் பண்ணிட்டானே அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான் ரோஹிணி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரவியும் சுருதியும் இந்த வீட்டை விட்டு போகணும், முத்து மீனாவும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ ரவியும் சுருதியும் போயிட்டாங்கன்னா இந்த வீட்டில் நம்ம தான் கெங்கு, நம்ம வச்சது தான் வருசை, அது போக இந்த வீடு பின் காலத்தில் நம்மளுக்கு தான் வரும், நம்ம பிள்ளைகளுக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன ரோஹிணி, நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது வீடு வேணால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அது இந்த வீடுமே இன்றைக்கி ₹1 கோடி மதிப்பு வரும், ஆனால் இந்த வீட்டை நம்ம தான் அடித்தாகணும் நீ சொல்கிற மாதிரி
அவன் பிளான் எல்லாம் சூப்பராக இருக்கு ரோகிணி. நீ வந்து சொன்ன இந்த முத்துக்கு அந்த வீடியோவை வந்து வீட்டில் சொல்லி பெரிய லெவலில் பண்ணுன்னு சொன்னால் நான் பண்ணேன். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த முத்து மீனாவும் ரோட்டில் தான் கிடப்பாங்க இந்த நிமிஷத்தில் அப்படிங்கிறாங்க. நேராக பஸ்ஸில் போய் டயத்தில் போய் இறங்குறாங்க கிராமத்தில். இதை பார்த்த கிராமத்துக்காரங்க கேட்குறாங்க, என்ன முத்து இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, உன் ஒய்ஃப் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, பாட்டியை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா வீட்டில் கொண்டு விடணுமா காரில் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. அப்போ நாச்சியார் பாட்டி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று கெட்டது நடந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ முத்து மீனாவும் வீட்டு வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்க்குறாங்க. முத்து மீனாவும் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. என்ன பேராண்டி ஒரு மாதிரி இருக்க, பேத்தி வா உள்ள வா அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஏன்ப்பா அழுற அப்படிங்கிறாங்க. அப்பாவே என்னை வீட்டு விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க, அம்மாவும் வெளில போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, அண்ணாமலையா சொன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்பா தான் சொல்லிட்டாங்க, என்னால் வந்து அந்த வீட்டுக்கு அவமானமாக இருக்கேன், நானும் மீனாவும் இருக்கிறனால அந்த பணக்கார பசங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரியுதான், இனிமேல் வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. எங்கே போகனே தெரில பாட்டி, நான் எங்கேயாவது நான் புறம்போக்க லாந்திருப்பேன். ஏன்னா என் பொண்டாட்டி இருக்கா, அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, அவங்க வீட்டுக்கு என்னால் போக முடியல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது பாட்டி, என் கையில் 5 காசு இல்லை, என் தொழிலையும் முடக்கிட்டாங்க, நான் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறாங்க. நீ தப்பு செய்ய மாட்டியாடா, நீ தப்பு செஞ்சாலும் செஞ்சிட்டான்னு சொல்லுவியடா, என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து ஒரு பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு, நான் வெளியே நின்றேன், தற்செயலாக போனேன், அவங்க சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க நெட்டில், இதை பார்த்துட்டு இவன் குடிகாரன் இவன் வண்டிக்காரன் போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. சுருதியோட அப்பா என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டேஷன் வந்து விசாரித்தாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுனால ஊர் உலகம் தெரிஞ்சனால அசிங்கம், இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிட்டாங்க பாட்டி, நான் எங்கேயாவது வரலாமா பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் இது உன் வீடுறா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி உங்கள் பையனை என்ன அனுப்பிட்டாரு, எங்கள் அப்பா வச்சு தான் அவங்கள தெரியும் பாட்டியா, இப்போ அவரே அனுப்பிட்டாங்க போது என்னால் தாங்க முடியல பாட்டி, யார் என்ன சொன்னாலும் என்னால் எப்படின்னா நான் இருந்து வந்திருப்பேன், எங்கள் அப்பா என்ன வெளியே அனுப்புவார் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணாமலை இப்படி செய்ய மாட்டாங்கடா அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் நினச்சேன் பாட்டி, மாமா வந்து எங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க, இப்படி எங்களை அனுப்பிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு அடுத்த தோணத்தில் வர பார்த்தோம், வீட்டு விட்டு வெளில போகணும் என் வீட்டுக்காரே சொல்லிட்டாங்க, நான் மட்டும் வீட்டில் இருக்கலாம்னு சொன்னாங்க, நான் மட்டும் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி இந்த முத்தையும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு, இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீடையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி வத்தல் உப்பெல்லாம் வச்சு கும்பிட்றாங்க. இதை பார்த்து அண்ணாமலை என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீடை போயிடுச்சு, இன்னும் வீடு நல்லா வந்துடும் அப்படிங்கிறாங்க. விஜயா எரிகிற எண்ணெயில் என்ன கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றாத விடு, ஏற்கனவே முத்து மீனாவும் வீட்டு விட்டு போயிட்டாங்க, இது நம்மளுக்கு ஒரு மைனஸு அப்படிங்க. என்னங்க மைனஸு, ப்ளஸ்ஸு தான் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டு விட்டு போயிட்டு அவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க, எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு தெரில, ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்டால் கூட அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க இன்னும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணது வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நான் எதுங்க கேட்கணும், இல்லை நானாக கேட்குறேன் அப்படிங்கிறேன். ஏங்க நீ சொல்கிறது தான், இந்த வீட்டுக்கு அவனுக்கு டச்சிருக்கக்கூடாது, அவனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி விஜயா நான் ஃபோன் பண்ணல, நீ வேறு எதுவும் பிரச்சனையே பண்ணாத அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிட்டு சொல்கிறாங்க, ரோஹிணி இனிமேல் இந்த வீட்டில் வந்து நீங்கள் 2 பணக்கார மருமகளும் என் பையனை தான் இருக்க போகிறீங்க, அந்த தர டிக்கெட் அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, ஆமாம் ஆண்டி, இப்போ தான் அந்த வீடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவர் இருந்தாருன்னா குடிச்சிக்கிட்டு வந்து எனக்கு தோணன்னு பேசிகிட்டு இருப்பார் வச்சிட்ருப்பார், இன்னொன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆண்டி சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு ஓடுது, ரெடி பண்ணலையாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி கடையில் சாப்பிட்டுங்க, நாளையிலேருந்து ஒரு சமையல்காரங்களை ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி சமையல்காரங்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், அது போக அவங்க சரியாக சமைக்கிறாங்களா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும், அதனால் நீங்களே சமைச்சிருங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. நானே சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா இன்றைக்கி நீங்கள் வந்து கடையில் சாப்பிட்ருங்க, நாங்கள் வந்துட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சுருதி வந்து மீனா வீட்டை விட்டு போனதுக்கு மறந்து போய் நேராக டைனிங் டேபிளுக்கு போய் ஒவ்வொரு பாத்திரத்தை திறந்து பார்க்குங்க, எல்லாம் வெத்து பாத்திரமா இருக்குது. என்ன ஆண்டி ஒன்றுமே சமைக்கலையா, மீனா அக்கலைங்க அப்படிங்கிறாங்க. மீனா அக்காவா, அந்த பூக்காரிங்க இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணா வீட்டு விட்டு வெளில போயிட்டாங்களோ, சரி சமையல் பண்ணியிருக்க மாட்டாங்களா, சரி நான் கடையில் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சரிம்மா அப்படின்றாங்க. விஜயாவுக்கு சரியான வயிறு பசி, என்ன செய்யனே தெரில. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா அடுத்தாப்புல என்ன செய்யலான்னு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க சமையல் பண்ணலை, கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வாங்கிட்டு வரணுமா, மனோஜ் சும்மா தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. ஹோட்டலில் போய் அப்பாவுக்கு எனக்கு உனக்கு இட்லி வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அம்மா காசு கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய்
இது கூட உன்ட்ட காசு இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 30,00,000 அக்கௌண்ட்டில் கிடக்கு, அதனால் அதை எடுக்க முடியாது. என்னடா 15,00,000 தானடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா 15,00,000 கிடக்கு, அதை எடுக்க முடியாதாம்மா, பிஸ்னஸுன்னு வச்சுருக்கேன், நீங்கள் காசு இருந்தால் தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க காசு இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 200 ரூபா கொடுக்குறாரு. நேராக கடையில் போய் இட்லி வாங்குறாரு. வாங்கிட்டு கொண்டு வீட்டில் கொடுக்குறாங்க. உடனே ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. மனோஜ் இன்றைக்கி வந்துட்டு மதியம் நான் வந்துடுவேன் வீட்டுக்கு, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க, சரி ரோகிணி அப்படிங்கிறாரு. மதியம் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வீட்டில் ஒரு சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. உடனே விஜயா ஆண்ட்ட கேட்குறாங்க, ஆண்ட்டி மதியம் என்ன சாப்பாடு ரெடி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா ரெடி பண்ணுறது, அந்த மீனை தான் வந்து ரெடி பண்ணிட்டு கிடந்தா, இப்போ அவளும் வீட்டில் இல்லை, வேலைக்காரங்க ஒரு ஆளை வர சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 2 நாளைக்கு என்ன செய்ய ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. நான் தான் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்ட்டி நாங்கள் வெளில சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ விஜயாவுக்கு பயங்கர வயிறு பசி. அண்ணாமலைட்ட கேட்குறாங்க, ஏங்க இப்போ உங்களுக்கு வயிறு பசிக்கும் அப்படிங்கிறாங்க. என் பையனை இந்த வீட்டில் இல்லை, எனக்கு வயிறு பசிக்கலை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பசிக்கலை, எனக்கு பசிக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பசிக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இல்லையோ அப்படிங்கிறாங்க. அவங்க வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது சமையல் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு உப்புமா கூட போட தெரியாதா அப்படிங்கிறாங்க. போடுவாங்க அப்படிங்கிறாங்க. உப்புமா போட்டு சாப்பிடு, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் மாத்திரை போடணும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு மாத்திரை போடணும்னு அக்கறை உனக்கு இருக்கணும், நீ அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது சமைச்சு தந்துருப்பேன், இப்போ வந்து ஏதாவது வார்த்தையில் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் உப்புமா போடுறாங்க. உப்புமாவை கரிச்சிடுறாங்க. அதை சாப்பிடும்போது பயங்கரமாக நாறுது. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்த்தியா மீனாக இருக்கும்போது ருசியாக சாப்பிட்டேன், அவ்வளோ நீ இப்போ உட்காருன்னு சொல்லிட்டு என்ன குறை சொன்னாலும் அருமையாக சமைச்சு நேரத்துக்கு உனக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி நான் மாத்திரை காலையிலையும் போடலை, மதியம் போடலை, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இல்லையாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது, என்ன எப்படி பார்த்துருவ அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் இன்னிலேருந்து உங்களை நான் கவனிக்கிறதாங்க எனக்கு வேலை அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். 100 வகையில் வருத்தம். நம்ம ருசியாக சாப்பிட்டு கிடந்தோம், அந்த மீனை வந்து வேலைக்காரி மாதிரி எல்லாம் சமைச்சு தந்துகிட்டு இருந்தா, இவ்வளோன்னா மீனாகவும் போயிட்டா. இப்போது ஒரு நல்ல வேலைக்காரி எங்கே கிடைக்க போகிறாங்கன்னு தெரில. அது போக வேலைக்காரி கிடச்சா நம்ம தானே அதை பே பண்ண வேண்டியிருக்கும். சுருதிட்டும் வீட்டும் பணம் வாங்க மாட்டாங்க. முன்னாடி மீனாவும் முத்துவும் அமௌண்ட்டு கூட கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ அதுக்கும் ஆன்ட்டிகிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்ச நாளைக்கு தானே கொடுத்துருவோம், கொடுத்துட்டு கொஞ்ச நாளில் அந்த வீடை நம்ம பேரில் இப்போ நம்ம வீட்டுக்கார பேர்லேயே வாங்கிறதுக்கு வழியை பார்ப்போம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே முத்து சாப்பிடாமே உட்காந்துட்ருக்காரு கிராமத்தில் பாட்டி வீட்டில். இப்போ பாட்டி சொல்கிறாங்க, சாப்பிடுறா பேராண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீ சாப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்காது, சாப்பிடு, நேற்று நைட்டு நீ ஒன்றுமே சாப்பிடல, காலையில் இவ்வளோ நேரம் ஆன பிறகு நீ சாப்பிட நல்லா இருக்காது, சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அப்பாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்பா ஒரு ஃபோன் கூட பண்ணல பாட்டி அப்படிங்கிறாங்க. சரிடா, அந்த விஜய் எதையோ சொல்லி குழப்பி வச்சுருப்பா, அவங்க அப்பா வந்து உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான், உன்னை கொண்டுங்க 2 பேர் விட்டாலும் உன்னை பார்க்குறதுக்கு வாரத்துக்கு 2 நாள் வருவான், உனக்கு தெரியுமில்ல, உன் மேலே அதிக பாசம் வச்சுருப்பான், நீ படிக்கலை, உனக்கு எதிர்காலத்துக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி உன் அக்கௌண்ட்டில் பணங்கள்லாம் போட்டு சேர்த்தவன் அவன், உன்னை வந்து அவன் அப்படி விட்டுருவானா, என் பையன் விட மாட்டான், நான் அண்ணாமலைக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் பேச வேணாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் அவன்கிட்ட பேசணும், என் பையன் உன்னை வந்து வீட்டை விட்டு வழியாக அனுப்பியிருக்காங்கன்னா என்ன இருக்குது, நீ இவ்வளோ பாசமாக வளர்த்துட்டு உன்னை வழியாக அனுப்பியிருக்கான், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கே சாப்பிட மனம் இல்லை பேராண்டி அப்படிங்கிறாங்க. உடனே நேராக அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்படி ஆயிடுச்சு, ஊர் உலகம் பூரா அசிங்கமாகிடுச்சுமா, தலை தூக்க முடியல, குடிகாரன் அப்பான்னு பேசுகிறாங்க, அவன் வீட்டில் இருந்தான்னா இந்த வீட்டில் வந்து யாரும் இருக்க மாட்டான் வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் வீட்டு விட்டு அனுப்பிட்டேன், மனோஜ் ரோகிணியும் வீட்டு விட்டு வெளில போகிறாங்கிறாங்க, விஜயாவும் வீட்டு விட்டு வெளில போகிறாங்கிறாங்க, இப்படிங்கும்போது நான் எப்படிம்மா அவனை வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்க முடியாது, தான் வீட்டு விட்டு வெளில போக சொல்லிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் எங்கே இருக்கானோ உனக்கு எங்கே இருக்குன்னா அது தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, பிள்ளைகள் எங்கே போச்சோ எது போச்சோ தெரியல, நான் பையன் விசாரித்தேன் மீனா வீட்டுக்கு போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கும் போகலையாம், இப்போ எங்கே இருப்பாங்கன்னு தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. அவங்கள பற்றி உனக்கு அக்கறை குறைஞ்சி போச்சு என்னடா, அந்த விஜயா சொல்கிறத கேட்டுட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்கியடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா, முத்து மீனாவும் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கேம்மா, நான் பேசலைன்னா விஜயா ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட மாதிரி பேசிடுவா, அது போக அங்கே கல்யாணம் முடிச்சு வந்திருக்க பணக்கார பிள்ளையிலேருந்து பேசிட்டுனா அவனுக்கு மனசு கஷ்டமாயிடும், அவன் வாயும் சும்மா இருக்காது, அதனால் பெரிய அளவில் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நானாக பேசி அவனை அனுப்பிவிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. உன் மகன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க, அவனும் உன் மேலே பாசம் வச்சுருக்கான், அதனால தான் அவனால் எங்கேயுமே போக முடியலடா அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் எங்கேம்மா போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. இங்கே தாண்டா வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ரொம்ப சந்தோஷமா, அங்கேயே வச்சுக்காங்கம்மா, அவனை நல்லா பார்த்துக்காங்கம்மா, நான் வந்து ஊடையில் பார்க்க வரேம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என் பிள்ளை
நீ எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன் பையன் வந்து உன்னை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறான்டா. எங்கள் அப்பாவே என்னை வீட்டு விட்டு வெளில போக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறான். சாப்பிடாமே இருக்கான்டா. நீ ஒரு வார்த்தை பேசுடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பேசுகிறாங்க. டேய் முத்து அப்படிங்கிறான். அப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்டா நான் உன்னை வீட்டு விட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறியாடா அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கு உயிர் இருக்கதே எனக்கு தெரிலப்பா, அந்தளவுக்கு எனக்கு வலிக்குப்பா. எங்கள் அப்பாவே என்னை வந்து வீட்டு விட்டு வெளில போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வலி வேதனையாக இருக்குப்பா அப்படிங்கிறாரு. கவலைப்படாத முத்து, நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து நீ இந்த வீட்டில் இருந்தேன்னா உன்னை நோக்கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோக உனக்கு இங்கே வந்து இப்போ டிரைவர் தொழில் இருக்க வாய்ப்பு இல்லை. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். வேறு எங்கேயாவது இருந்தால் கூட வேறு தொழிலையாவது பார்ப்பேன், மன நிம்மதியாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம மனசை நான் கல்லாகிட்டு அப்படி செஞ்சேன்டா. நீ கவலைப்படாடா அப்படிங்கிறாங்க. சரி இப்போவும் நீ பாட்டி வீட்டில் தானே இருக்க, கொஞ்ச நாளைக்கு அங்கே விவசாயத்தை பார்த்துட்டு இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் எல்லாம் சரியான அப்புறம் நம்ம ஒன்றா இருப்பேன்டா அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த நம்பிக்கை எனக்கு போதும்பா, நீ என்கிட்ட பேசுப்பா, பேசுனா போதும்பா, உன் குரலை கேட்டுக்கிட்டே நான் இருந்துருவோம்பா அப்படிங்கிறாங்க. உன்னை மீனா சொல்கிறாங்க, மாமாட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. நான் பேச அப்படிங்கிறாங்க. மாமா நீங்களே என்னை வீட்டு விட்டு அழிப்பிட்டீங்களா மாமா அப்படிங்கிறாங்க. மீனா நான் ஒன்றை போகணுன்னு சொல்லல மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரையே வெளில போகணுன்னு சொன்ன பிறகு நாங்கள் எப்படி மாமா இருக்க முடியும்? என் வீட்டுக்காரை வச்சு தான் அந்த வீட்டுக்கே நான் வந்தேன். இப்போ என் வீட்டுக்கார் இல்லைன்னா அந்த வீட்டில் நான் இருக்குது மரியாதை இருக்குமா மாமா அப்படிங்கிறாங்க. மீனா நீ இல்லாமல் என்ன சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லை, மாத்திரை எடுத்துற கூட ஆள் இல்லை, இந்த நிலமையில தான் நான் இருக்கேன். இப்போவும் கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா கஷ்டப்படாதீங்க, நீங்கள் டயத்துக்கு மாத்திரை போடுங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்குறேன், நீங்கள் கொஞ்ச நாள் கிராமத்தில் இருங்க, எல்லா சூழ்நிலையும் சரியான பிறகு நீங்கள் வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, முத்து பாட்டி அப்பா ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க மேலே, ஆனால் வந்து விஜய் ஏதாவது பேசிடக்கூடாது, அங்கே இருக்க ரோஹிணியோ சுருதியோ மனோஜோ ரவியோ எதுவும் பேசி உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டு வேணான்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா முந்தி அப்படி பேசியிருக்கான். நீ கவலைப்படாத முத்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமா, இருந்தாலும் அப்பா சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக தான் பாட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. மீனா நீங்களும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. முத்து மீனா வீட்டுக்கு வந்துருக்கிறத பார்த்து எல்லோரும் தெரிஞ்சவங்க பூரா உறவினர் பூரா வராங்க. என்ன முத்து மீனா எப்போ வந்தீங்க, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டியை பார்க்கணுன்னு தோணுச்சே தான் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அன்டயத்துலேயே பாட்டி பார்க்க வந்திருக்கீங்க, சரி சரி ரொம்ப சந்தோஷம், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க, நீங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் யார் விருந்துக்கு வரல, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணுங்கிறாங்க. கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக விருந்து கூப்பிட்றாங்க. எல்லோரும் வீட்லேயும் போய் சாப்பிட்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்கள் கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, நகரத்தை விட நகரத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், அந்த கிராமத்தில் வந்து ரொம்ப சுகாதாரமாகவும் இனிமையான காற்று ரொம்ப அருமையாக இருக்குங்க, எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மையிலே அது விவசாய மக்களுக்குள்ள அன்பு, அதுதான் கிராமத்தோட அன்பு, அதுதான். என்னதான் நகரத்தில் வந்து பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட பேச மாட்டாங்க, இங்கே வந்து தேடி வந்து பேசுவாங்க, மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க மனசில் என்னது பட்டுச்சோ அப்படியே கேட்டுருவாங்க, வெள்ளவந்தியாக இருப்பாங்க. அப்படி நான் இருக்க போய் தான் வந்து என்னால் கிராமத்தில் பயணிக்க முடியல என்னமோ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதான் உண்மை, உங்களுக்கு எதையுமே மறைக்க முடியல, சிலவங்க மறைச்சி பேசுகிறவங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறீங்க தப்பாக தெரியுது எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா சரி ரைட் நம்ம தோட்டத்துக்கு போய்ட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தோட்டத்தில் போய் தென்னந்தோப்பு தண்ணி பாய்க்கிறாரு. தண்ணி பாய்ச்சி எங்கே இதெல்லாம் உங்கள் தென்னந்தோப்பு தானே அப்படிங்கிறாங்க. மீனா இது நம்ம தென்னந்தோப்பு சரியா அப்படிங்கிறாங்க. நம்ம தென்னந்தோப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா சின்ன வயசுலேயே அப்பா எந்த தென்னந்தோப்பு என் பேர் எழுதி வச்சுட்டாங்க, இது வந்து என் பேரில் தான் இருக்குது, இந்த 6 ஏக்கர் தென்னந்தோப்பு நம்மளுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு அப்படியாங்க உங்கள் பேரில் 6 ஏக்கருக்கு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உழைச்சி சம்பாதிக்கல, குடும்ப சொத்தை என் பேரில் எழுதி வச்சுருக்காங்க சின்ன வயசுலே, எங்கள் அம்மா வந்து நீ தனியாக விட்டதுனால எழுதி வச்சுருக்காங்க, இது என் பேரில் இருக்குது அவ்வளோதான், நான் பாட்டி தான் எல்லாமே நினச்சும் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் கூட இவங்க கிட்டத்தட்ட நீங்களும் லட்சாதிபதி தான் அப்படிங்கிறாங்க. லட்சாதிபதிலாம் இல்லை மீனா, எங்கள் அப்பா பணத்தில் சின்ன இடம் சரியா, இந்த குடும்பத்தில் நானும் ஒரு மனுஷங்கிறது நிலம்பு இருந்தால் போதும், ஏன்னா இந்த அன்பு நினச்சா போதும் மீனா, இந்த குடும்பத்தில் என்றைக்கு நான் அப்பா சேர்த்து அப்பா கூட்டு குடும்பமாக இருக்க வைக்க போகிறாங்கன்னு தெரில. நான் வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த மனோஜ் ரவி சுருதியாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் எல்லாரையும் பேசியிருக்கேன். ஆனால் பேசும்போது எட்டி கூட்டி பேசினவங்க கூட ஒரே குடும்பம் தானே நினச்சி உரிமையில் தான் பேசியிருப்பேன். அவங்க என்ன வந்து வீட்டு விட்டு வெளில போகணுன்னு சொல்லும் போது நீங்கள் போகக்கூடாதுப்பா அவன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லி யாருமே பேசலை. அந்த ரவி என் செல்ல தம்பியாக வளர்த்து வைக்க கூட வளர்த்தேன், அவன் கூட சொல்லலை. மனோஜ் ரோஹிணி சொன்னாங்கன்னா அதில் வந்து நான் ஆச்சரியத்துக்கு இல்லை, இவங்க கூட சொல்ல அதான் மீனா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்க, நம்ம சாதாரண ஆள், நம்மளை அவங்க கண்டுக்கிட மாட்டாங்களாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் இருக்குது மீனா, நம்மளும் இந்த உலகத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க செய்கிறது, எனக்கு பூ கட்ட தான் தெரியும், உங்களுக்கு டிரைவர் தொழில் தான் தெரியும், என்ன செய்யனே தெரில
அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது. மீனா, உனக்கு அது மட்டுமா தெரியும்? அதை விட உனக்கு இன்னொன்று தெரியும் மீனா, சூப்பராக அப்படிங்கிறாங்க. என்னதுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்து நல்லா சமைப்ப. ஆமாம் சமைப்பேன், வீட்டில் ஏதோ சமைப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நீ சூப்பராகவே சமைப்ப. என்ன நம்ம ஏன் பேசாமல் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க நம்மளாம் ஹோட்டல் ஆரம்பித்தா ஓடுமாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஓடாது? கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கிராமத்துக்கு அடுத்தாப்புல சிட்டி ஆரம்பிக்கு, அங்கேயே நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது நல்ல யோசனை தாங்க, ஆனால் நம்மகிட்ட பணம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பாட்டிகிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பேசுகிறாங்க. பாட்டி, எனக்கு டிரைவர் தொழிலை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன்டா தெரியாது? இங்கே இருக்கும்போது விவசாயம் எல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருந்த, நீ தானே பார்த்துட்டு இருந்த. பாட்டி வந்து சும்மா தானே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன், நீ தானே பார்த்துட்டு இருந்த அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அது இருக்கட்டும், எனக்கு டிரைவர் தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு, பண்ணி விட்டாங்க. இப்போ நான் வந்து வேறு ஏதாவது தொழில் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன தொழிலா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. மீனா நல்லா சமைப்பான்னு உங்களுக்கே தெரியும் பாட்டி, அதான் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அவளை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டான்னா நானும் பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. அம்மா பேராண்டி, உனக்கு பொறுமை வந்துச்சுன்னா நீ ஜெயிச்சிருவடா. பாட்டி வேணா அதுக்கு காசு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, காசு வேணாம் அப்படிங்கிறாங்க. டேய், இந்த காசு என் காசு கிடையாதுடா, நீ உழைச்சி தந்தது தான்டா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பாட்டி தந்தேன்? நான் இப்போதைக்கு தரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இப்போ தரலடா, முன்னாடி தந்த சரியா, அந்த பணத்தை நான் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் எடுத்து தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் தந்தேனா அப்படிங்கிறாங்க. டேய், 18 வயசுலேருந்து உழைச்சி நீ என்கிட்ட தந்ததை நான் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன், அது எப்படி 2-3 லட்ச ரூபா இருக்கும். இன்றைக்கி வட்டியோட அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அதையும் சேர்த்து வாங்கி தரேன், நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சிரிக்கிறாங்க. கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த மீனாவும் இந்த வீடு விட்டு போயிட்டாங்க, எங்கே வீடு தேடி அலைகிறாங்களோ, ஒரு பக்கம் வீடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில், ஏங்க உங்கள் பையன் முத்தும் மீனாவும் வீடு கிடைக்காம தெருவாக அலைய போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறேன், அவங்க ஏன் அலையணும், அவங்களுக்கு வீடாக இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்கள் பையன் வீடு எது வாங்கி போட்டிருக்கானா, இல்லை உங்கள் மருமகளுக்கு தான் சொந்த வீடு இருக்கா அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டி வீடு இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி வீடு இல்லையா? ஆமாம் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அம்மா ஃபோன் அடித்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா ஃபோன் அடிச்சோன்னே அவங்க பையன்கிட்ட பேசிட்டிங்களோ அப்படிங்கிறாங்க. அவன் என் பையன் தானே, இந்த வீட்டில் தானே நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாத அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த குடும்பத்துக்கு சம்மந்தமான இடத்துல அவன் எப்படிங்க இருக்கலாம், வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட நீ பேசேன், அது வந்து அவனுக்கும் பாட்டி வீடு, அவனுக்கு 100% உரிமை இருக்குது, அதை நீனும் நானாக சொல்ல முடியாது, அது குடும்ப சொத்து அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே போனால் எப்படிங்க இவங்களுக்கு வந்து திருந்துவாங்க, வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே போனால் திருந்துவாங்க? அவங்க வந்து கரெக்டாக தான் இருக்காங்க, நம்ம தான் சரியில்லை. அவன் செய்யாத தப்புக்கு அவன் தண்டனை அனுப்பிச்சிட்ருக்கான். ஏன்னா எல்லாம் காலம் மாறணுன்னு எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, ஒரு காலம் இந்த வீட்டுக்குள்ள நான் எடுக்க விட மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன். இன்னும் வந்து அந்த வீட்டில் இருந்து அவனுக்கு இடமே கிடையாது. டிரைவர் தொழிலை வச்சு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த பூ தொழிலை வச்சு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கிராமத்தில் என்ன செய்ய முடியும்? அந்த எங்கள் மாமியார் சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க, அதை வச்சு என்ன செய்வாங்க? அங்கே விவசாய வேலை பார்த்துக்கிட்டு அங்கே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க. உடனே ரோகிணி, என்ன ஆண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஒவ்வொரு செய்தியும் கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டிரைவர் தொழில் போச்சு, மீனாவோட பூக்கடை போச்சு, இந்த பைக் மட்டும் வீட்டில் ஏமா கிடக்கு, இந்த பைக் யாரையா வர சொல்லி விற்றுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அது அவங்க பேரில் இருக்குது ஆண்டி அப்படிங்கிறாங்க. விற்க தானே முடியாது, அந்த வண்டி ஏதாவது செஞ்சு விட்றலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், என்ன இது ஏதாவது செஞ்சு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே சிரிக்கிறாங்க. சுருதி வராங்க. ஆண்டி, இன்றைக்காவது வீட்டு சமையல் உண்டா அப்படிங்கிறாங்க. சுருதி, இன்றைக்கும் சமையல்காரங்க வரல அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, உங்களுக்கு சமைக்க தெரியாதா அப்படிங்கிறீங்க. ஏன் சுருதி தெரியாது, நல்லா சமைப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்கேன், என்ன சமைக்கிறீங்கன்னு நான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நீ காய்கறியெல்லாம் விட்டு நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எனக்கு பார்லரில் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, அப்படியா பார்லரில் வேலை இருக்கா, மனோஜ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணண்டா அப்படிங்கிறாங்க. எனக்கும் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சரி நானே சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பயங்கரமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரிச்சு வறுத்து வச்சுருக்காங்க. வீடு பூரா நாற்றம் தாங்க முடியல. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன ஆண்டி ஃபேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் சமையல் பண்ணேன், கொஞ்சம் கறிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், ஏம்மா கொஞ்சம் கறிக்கெல்லாம் ரொம்பவே கறி இருக்குது, ரொம்ப வாடடிக்கு, இதை நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றா பண்ணி பார்க்குறாரு, முடியலை. ஏம்மா இது சரி வராது, நான் வேணா வேறு சமையல் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் நேரம் ஆகலையா, நீங்கள் அங்கே சாப்பிட்ருங்க, நான் போய் லேபில் சாப்பிட்ருக்கேன், சரி ஸ்டுடியோவில் சாப்பிட்டுக்கிறேன், கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
விஜயாவுக்கும் பயங்கர வயிறு பசிக்கு நம்ம சமைச்சதையே நம்ம சாப்பிட முடியல, அந்த பூக்காரி இருக்கும் நல்ல ருசி ருசியாக சமைச்சு தந்தா அவளை மட்டும் இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி வச்சுருந்துருக்கலாமோ, முட்டை மட்டும் அனுப்பியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்காங்க. அப்பவும் நினைக்காங்க அவளை அனுப்பலைன்னா அவனும் போக மாட்டான். சரி ஏதோ ஒரு வகையில் நடந்தது சரி தான். சரி இவருக்கு ஃபோன் அடித்து சாப்பாடு என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அடிக்கிறாங்க. நாளைக்கு எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கே வரும்போது உங்களுக்கும் எனக்கும் இட்லி வேண்டுதுங்க கடையில் அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டில் சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் சமையல் பண்ணல, நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை நினைக்கிறாங்க மீனாக இருக்குது வரைக்கும் சாப்பாடு எதுக்கு வீட்டில் ஒரு குறை கிடையாது. கடையில் ஒரு சாப்பாடு வாங்கணுங்கிற பேச்சுக்கு இடமில்ல. ஆனால் இன்றைக்கி மீனாக போய் 1 நாள் 2 நாள் ஆகலை, அதுக்குள்ளே இந்த விஜயா வந்து சமைக்க முடியலைங்க, கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படி இப்படிங்கிறான். சரி ரைட் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. உடனே விஜயாட்ட கேட்குறாங்க, என்ன விஜயா வீடு பூரா நாறுது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க சமைச்சேன் கொஞ்சம் கரிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சமைக்கும் போதே 4 பேர் நல்லா சாப்பிடணுன்னா ஆரோக்கியத்தோட மனசோட சமைச்சா ஒரு பிரச்சனை வராது. நீ கடமைக்கு சமைச்சிட்டு பார்த்து அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எல்லோரும் நல்லா சாப்பிடணுன்னு தான் சமைச்சேங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் கருவிச்சு அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் விலகி இருந்தேன், தீ கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அதான் கருகிருச்சு அப்படிங்கிறாங்க. சரி அதை விட மதியமாக சமையல் பண்ணிடுவியா, மதியமும் கடையில் தான் வாங்கி அலையணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வந்து பேசாமல் சாதம் மட்டும் வச்சிடுறேன், தயிர் இருக்குது அதை வச்சு மோர் குழம்புமா ரெடி பண்ணிடுறேங்க, வெயிலும் ஓவராக இருக்கலாங்க ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு விடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி எதையோ பண்ணு அப்படிங்கிறாங்க. எங்க நீங்கள் வந்து தயிர் சாப்பிடக்கூடாதுலங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் 2 கோதுமை தோசை சுட்டு தந்துட்டா அப்படிங்கிறாங்க. மதியம் கோதுமை தோசை எனக்கு சரி வராத, சரி வேறு வழி இல்லைங்க, சரி சுடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. மனோஜ் ஃபோன் அடிச்சு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் தான் பண்ணலான்னு தெரில அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த பணத்தை காலி பண்ணதுக்கு மட்டும் ஏதாவது பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே முத்து ஹோட்டல் பார்த்து ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணிட்டு பாட்டி ஒரு ஹோட்டல் ஒன்று ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி முத்து என்றைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா பேரில் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. பேத்தி பேர்லேயே பண்ணு, மகராசி பேர்லேயே பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்சி ஹோட்டல் அப்படின்னு சொல்லி வைக்காங்க. டேய் அவள் பேர் மீனா தானே அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அவள் முழு பேர் மீனாட்சி தான், அதான் மீனாட்சி ஹோட்டல்னு வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஹோட்டல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு தகவல் சொல்கிறாங்க அவங்க அம்மா. டேய் முத்து வந்து இப்போ தொழில் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. என்ன தொழில்மா பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிட்டான்டா அன்றைக்கி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம், நீ ஹோட்டல் திறக்கிறதுக்கு நீ வர முடியலன்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணா வச்சான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் முன்னே இருந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வீட்டுக்கு வெளியே போகிறாங்க. என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெளில இருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளில போய் சாப்பாடெல்லாம் மதியத்துக்கு பயங்கரமாக வாங்கிட்டு வர பாயாசத்தோடு வராரு. என்னங்க சாப்பாடெல்லாம் பலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பையன் புதுசாக ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. யாருங்க நம்ம மனோஜா அப்படிங்கிறாங்க. மனோஜா ரவியாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜா ரவியா என் பையன் முத்து அப்படிங்கிறாங்க. எங்கெங்க ஆரம்பித்தான் அவனே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கிடப்பான், இப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கான், ஹோட்டல் வந்து சிட்டியில் ஆரம்பிச்சிட்டான், சென்னையில் தான் ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு இவங்க அனுப்புனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்கன்னு பார்த்தா இந்த முத்து எங்கள் மாமியாரை ஏமாற்றி பணத்தை வாங்கி ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம குடும்ப பணத்தை எப்படிங்க வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. குடும்ப பணமா, அவன் உழைப்பில் வச்சு பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனே 5க்கும் 10க்கும் கார் ஓட்டு கிடந்தான், அவன் மீனாவும் இன்னும் இப்போ இல்லாத பணமாக அங்கே சம்பாரிச்சிருப்பான், இவங்களுக்கு அதுங்க பணம் அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட அவன் சின்ன வயசுலேருந்து உழைச்சி கொடுத்த பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க போல், அதை எடுத்து கொடுத்துட்டாங்க, அதை வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டான், அவங்களும் நல்லா வந்துடுவாங்க, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. முன்னாடி சரக்கு ஓட்டிக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு இருந்தான், இப்போ ஹோட்டல்லே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க போகிறான். 4 நாளில் அந்த ஹோட்டலும் காலியாக போகுது. எவனாவது ஒருத்தன் சாம்பார் சட்னி கூட வேணுமா, ஏமலை கூட கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறான், ஹோட்டலில் இழுத்து மூட போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. எங்கள் உள்ளது தான் சொல்கிறேன், வேணா பாருங்கள் இந்த ஹோட்டலில் 10 நாளில் முடிகிறோம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, இதில் அவன் ஜெயிச்சு வரானா வரலையா நீ பாரு, என் பிள்ளை கண்டிப்பாக ஜெயிப்பான், அவனை வந்து யாரோ வேண்டாதைக்கு வந்து ஒன்று முடக்குனாங்க, இப்போ அதோட அவன் கெட்டு போகல, அடுத்த படிக்கு முன்னேறி அவன் தொழிலதிபராக தான் ஆக போகிறான் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் மனோஜும் ரவியும் வந்து பெரிய ஆளாக தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக யார்கிட்ட உழைப்பு இருக்கோ அவங்க பெரிய ஆள் ஆவாங்க, உழைக்காதவங்க பெரிய ஆள் ஆக முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மனோஜ் வராரு. வந்த உடனே ஏசி போட்டு தூங்குறாரு. டேய் மனோஜ் இன்றைக்கி ஒரு கதையாக பண்ணுங்கடா, வந்தோடனே தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வெயில் ஓவர், பார்த்துக்கலாம் எதனாலும் பிறகு பார்த்துக்கலாம், முதல்ல தூங்குவோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ரொம்ப ஏமாச்சமாக வெளில வராங்க. என்ன விஜயா மனோஜ் பெரிய தொழில் ஆரம்பிச்சிடுவானா அப்படிங்கிறாங்க. அவங்க ஆரம்பித்து பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படிங்கிறாங்க.
இப்படி சோம்பேறித்தனமாக இருந்தால் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற முடியும்? பாரு, முத்துக்கு பல பிரச்சனை. வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம். அவன் தொழில் முடங்கியிருக்கு. ஆனால் அடுத்தாப்புல என்ன செய்யணும்னு யோசிச்சு வேறு தொழில் பண்ணுறான். அப்பேற்பட்டவன் ஜெயிப்பானா? இவன் ஜெயிப்பானா? கண்டிப்பாக வாழ்க்கையில் முத்து ஜெயிச்சு அவன் யாருன்னு சொல்லி இந்த அண்ணாமலை பையன் அப்படிங்கிற இந்த ஊர் உலகத்துக்கு நிரூபிப்பான் பாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர காண்டு. என்ன ஆனாலும் இந்த முத்து எந்திரிச்சு வந்துட்டுருக்கான். இவரும் பேரளவில் அவனை வந்து வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொன்னால் கூட அந்த பாசம் இவருக்கு அவனை விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க விஜயா. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.